இல்ல நான் உன்னை பொறுத்தவரைக்கும் சொல்றேன், அரசியல்ங்கிறது நாட்டு மக்களுக்கு என்ன தேவைங்கிறத பத்தினதா இருக்கணும். யாரு தலைவர்ங்கிறது ஒரு கட்சி தனக்கு தேர்ந்தெடுக்கலாம். மக்கள் தன்னோட தலைவர தேர்தல்ல முன்வைக்கிற முழக்கங்களின் மூலமாக எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அதனுடைய பிரதிநிதியா தான் எந்த முதல்வரும் வர முடியும். எனவே நான் ஜனநாயகத்தை நபர் சார்ந்ததாக கொடுக்க எப்பவும் விரும்பல. மக்கள் நல கூட்டணியே விஜயகாந்த் தானே முதல்வரா முன்னிறுத்திருந்தீங்க. மக்கள் நல கூட்டணிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல தொகுதி உடன்பாடாகவும் குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையிலும் உருவானது. இன்னைக்கு அது இல்ல. மார்க்சிஸ்ட் தலைவர்களை விடவா விஜயகாந்த் அவர்கள் கொள்கை ரீதியா வலுவானவர்? இல்ல அந்த நேரத்துல ஆனா நீங்க தலைவரா குழப்பமே இல்லைங்க. அந்த கட்சி அதை கேக்குது. 2 பேரும் இணைஞ்சு தொகுதி உடன்பாடு போட்டுக்கலாம், நீங்க அணியா இருங்க, ஆனா நம்ம தொகுதி உடன்பாடு போட்டுக்கலாம்னு கேக்குறாங்க. அதையும் மக்கள் முன்னால வைக்கிறோம். அதனாலதான் சொன்னேன், மக்கள் தான் இங்க முடிவு செய்யறவங்க. நாம கட்சிக்கு தேர்ந்தெடுக்கலாம், ஒரு அணிக்கு தேர்ந்தெடுக்கலாம். ஆனா மக்கள்கிட்ட போய் இன்னார போய் தேர்ந்தெடுங்க அப்படின்னு நீங்க என்ன கேக்குறீங்க? 2026 அவரு வருவாரான்னு கேக்குறீங்க. நான் எப்பவுமே மக்கள் விஜய் அவர்கள் இன்னும் வீரியமா பேசணும்னு நினைக்கிறீங்களா? அவர் என்னவா பேசினாலும் அவரோட அரசியலை தான் அவர் பேச முடியும். அவர் அரசியலை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய அரசியல் போல வீரியமா அவருடைய அரசியல் இல்லை என்பதை நான் சொல்றேன்.